Good morning, my dear 11th students. How are you? I hope you all are fine. Right. First, we know a saying in English. Right. To win, we must begin. So there is a saying. So according to this saying, அதாவது லைஃப்ல வின் பண்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். The starting is very very important. So that case, today we are going to start our English class. Right. First, you know the marks and the contents of our English subject. Okay. In English subject, we have 100 marks. In this 100 marks, 90 marks theory. 90 theory. 10 marks is internal. So you listen here, this is very very important. 90 marks you have to appear for the examination. Public exam க்கு உனக்கு question paper 90 மார்க்ல வரும். சரியா? Right, okay. மீதி இருக்கக்கூடிய 10 marks internal. This internal will be based on LSRW. LSRW, the expansion of LSRW: listening skill, speaking skill, reading skill, writing skill. இது எல்லாமே நமக்கு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து ஒரு டாபிக் கொடுத்து அது சம்மந்தமாக பேச சொல்கிறது, அது சம்மந்தமாக ரீட் பண்ண சொல்கிறது, அது சம்மந்தமாக ரிட்டன் பண்ண சொல்கிறது, அது சம்மந்தமாக லிசன் பண்ண சொல்கிறது, மற்றவங்கள பேச வச்சு. ஸோ இதில் எல்லாம் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உன்னுடைய அட்டண்டன்ஸ்க்காகவும் ப்ளஸ் உன்னுடைய டிசிப்ளின், கிளாஸ் ரூம் டிசிப்ளின், as well as to giving the respect for teachers and parents. ஸோ இது எல்லாமே இதில் அடங்கிடும் அப்படின்றது இந்த 10 மார்க்ஸ் நம்ம போடுறது, சப்ஜெக்ட் டீச்சர் போடுறது. ரைட், ஓகே. ஸோ இதில் பொறுத்தவரையிலும் இதுதான். ரைட். ஆஃப்டர் தட் நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பொறுத்தவரையிலும் we have 6 units. 6 யூனிட் இருக்கு. 6 யூனிட்ல each and every units carry on prose, poetry, then supplementary reader. Okay, right. After that, these 6 units and that based on this 90 marks. இந்த 90 marks எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் question paper will be taken from under these 4 sections. அதில் first one vocabulary competencies. Second one grammatical competencies. Third one language function. Fourth one writing skill. So this 90 marks will be asked from these sections அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். vocabulary பொறுத்தவரைக்கும் இது ஆக்சுவலி 1 to 20 கொஸ்டின் சொல்லுவோம். இதில் கேட்கக்கூடிய இந்த 1 to 20 கொஸ்டின்ஸை நமக்கு என்னென்ன synonyms, antonyms, abbreviation, compound words,
ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இதில் வந்து நமக்கு கேட்பாங்க. synonyms antonyms abbreviation compound words etc. கிராமட்டிக்கல் காம்படென்சிஸ் பொறுத்தவரையிலும் முக்கியமாக கிராமரில் பார்க்கக்கூடியது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், simple compound complex, then relative pronoun, starters, conditional class etc. சரி, லாங்குவேஜ் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையிலும் ஸோ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ், அதாவது இதை தான் வந்து நம்ம ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட் ரீடரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ப்ரோஸ் பொறுத்தவரையிலும் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், தென் பேராகிராஃப். போயம் பொறுத்தவரையிலும் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், இஆர்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஆர்சி இட் இஸ் வெரி நியூ ஃபார் யூ 11th ஸ்டாண்டர்டுக்கு இஆர்சின்றது சரியா. அண்ட் தென் பேராகிராஃப், தென் சப்ளிமெண்ட் ரீடர் பொறுத்தவரையிலும் டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் டைப்பில் உனக்கு பேராகிராஃப் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் ஃபங்க்ஷனில் கேட்கக்கூடியது. ஷார்ட் ஆன்சர்ஸ் பொறுத்தவரை நமக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க, நாட் ஃபார் 2 மார்க்ஸ். ரைட். ரைட்டிங் ஸ்கில் பொறுத்தவரையிலும் ரைட் இதில் 35 மார்க்ஸ் வில் பி ஆஸ்க்டு. அதில் ரைட்டிங் ஸ்கில்லில் என்னென்ன கேட்கலாங்கன்னா சம்மரி ரைட்டிங் கேட்கலாம், ரோட் மேப் கேட்கலாம், பை சார்ட் கேட்கலாம், லெட்டர் ரைட்டிங் ஆர் ஜாப் அப்ளிகேஷன், டயலாக் ரைட்டிங், பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த செக்ஷன்லேருந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலி தீஸ் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் அவர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் சரியா. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், today is a very good day. We have to start our first prose on our next video. Before that, study well, நல்லா படிங்க, கிடைக்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு குட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய தாரக மந்திரமே. ஸோ கண்டிப்பாக நீ போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் உனக்கு +1ல் மேக்ஸிமம் மார்க் எல்லாருமே இங்கிலீஷில் சென்டம் ஆகணும் சரியா. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.